ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாப்பிக்கில் ஹெர்பலை ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஹெர்பலை ப்ராடக்ட் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலை ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடைக்காது. நீங்கள் ஹெர்பலை ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, கரெக்டான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணும் போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது சரியாக வாட்டர் இன்டேக் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது, வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் ஆச்சும் நீங்கள் பண்ணணும். எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ நான் சொன்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஹெர்பலை ஷேக் கூட என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஹெர்பலை ஷேக் கூட ஃபைபர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும், ஆலோ ட்ரிங்க் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது வாட்டர் அதிகமாக இன்டேக் பண்ணும். நீங்கள் சரியாக வாட்டர் இன்டேக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் ஹெர்பலைஃபில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. லஞ்சில் நிறைய பேர் ரைஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரைஸில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும். சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் சொன்ன மாரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 5 கிலோலேருந்து 6 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். நான் சொன்ன மாரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்னுடைய கைடன்ஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்துக்காக இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும், இந்த ப்ராடக்ட்டை பற்றி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.